வணக்கம். எம்எஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட், இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை காந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 1 மே 2025. அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள், மே தின வாழ்த்துக்கள். இன்றைய வானிலை தொடரலாம். இன்றைய வானிலையை பொறுத்தவரையிலையும் உயர் அழுத்தம் அரபிக்கடல் பகுதிகளிலையும் ஒரு வலிமை குறைந்த ஒரு மேலடுக்கு சுழற்சி மியான்மருக்கு அருகிலேயும் தொடர்கிறது. இந்த மியான்மர் சுழற்சியின் காரணமாக கிராஸ் ஈக்வேட்டரியல் வெஸ்டர்லி ஃப்ளோன்னு சொல்லக்கூடிய மேற்கு திசை காற்று அது அந்த பக்கமாக இழுக்கிறதுனால இலங்கை ஊடாக பயணிக்கிறது. அதனால் இலங்கை பகுதிகளில் சற்று கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகளும், அந்த பகுதிகளிலேயும் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். வங்கக்கடல் பகுதிகளில், அந்தமானை ஒட்டிய பகுதிகள், மியான்மர் பகுதிகளில் அடர்ந்த மலைமேகங்கள் இருப்பதை நீங்கள் புகைப்படத்தில் பார்க்கலாம். அதே நேரத்தில் காற்று குவிதல் காரணமாக இன்று கொங்கு மண்டலத்தில் சில பகுதிகள், தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் வெப்பச்சலன மழை பதிவாகும். அதே நேரத்தில் கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளிலையும் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலையும் தமிழகத்தில் பரவலாக இன்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும். பல பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும். வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள், வட உட்புற மாவட்டங்கள் மற்றும் மத்திய தமிழகம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் ஆகட்டும், இந்த பக்கம் சேலம், ஈரோடு, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதிகள் ஆகட்டும், தென் தமிழகத்தில் விருதுநகர், நெல்லை மாவட்டங்களாகட்டும், தூத்துக்குடியின் உட்புற பகுதியாகட்டும் இயல்பை விட 2 அல்லது 3 டிகிரி அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும். சென்னை உள்பட பெரும்பாலான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் 11 முதல் 3-4 மணி வரையிலும் வெளியில் அதிகமாக நடமாடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை என்ன மழைக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்டா மாவட்டங்களில் கடலூர் முதல் புதுக்கோட்டை வரலையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த பகுதிகள், இந்த மாவட்டங்கள், கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக மேகமூட்டத்துடன் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். ஈரோடு மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது. கோவை மாவட்டத்தில் மேற்கு பகுதிகள் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பதிவாகும். இடுக்கி மாவட்டம், பாலக்காடு, திரிசூர், எர்ணாகுளத்தின் மூணார் இந்த பகுதிகள் ஆகட்டும், மலப்புரம், வயநாடு, நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறையிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகும். வடகேரள பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகள், உடுப்பி, தட்சிண கன்னடா, ஷிமோகா, இந்த அவேரி இந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். இன்றைக்கும் பெங்களூரு மாவட்டத்தில் கோலார் இந்த பகுதிகள், சிக்மகளூர், தும்கூர், சித்ரதுர்கா, பாகல்கோட், பெல்காம், தார்வாது இந்த பகுதிகள் வரலும், விஜயபுரா வரலும் இருக்கக்கூடிய பகுதிகள் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும், வட ஆந்திர பகுதிகள், ஹைதராபாத் உள்பட சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள். சென்னை உள்பட பல கடலோர மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் அப்படின்னு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை. See you. Have a nice day.